அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெயர்கள்ல என்னென்ன பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு 4 அளவுகளுக்குள்ள அடக்கி விடலாம் என்று நம்ம குறிப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அளவுகள் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய விதத்துல, அதாவது கல்லுக்கு அடிமை அப்படின்னா நீ என்ன கல்லு அல்லாவா அப்படின்னு தடுத்தாங்க. அசீஸ்ங்கிறத மாத்தினாங்க. அசீஸ்னா யாவற்றையும் மிகைத்தவன். அதே மாதிரி மலிக்குல் அம்லாக், மன்னருக்கு மன்னர் என்று பெயர் வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு இருக்குல்ல. இந்த ஹதீசுகள்ல இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மேற்று என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் ஆக்குற மாதிரி வேற யாரையாவது அல்லாஹ் ஆக்குற மாதிரி அல்லது நம்மளே அல்லாஹ் ஆக்கிக்கிற மாதிரியான கருத்துல பெயர் வச்சோம்னு சொன்னா அதெல்லாம் தவறு என்று விளங்குகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஷாஜஹான் பேர் வைக்கிறாங்க. ஷாஜஹான்ங்கிறது அரபு சொல்ல இல்ல. ஷாஹ்னா அரசர், ஜஹான்னா உலகம். ஜஹான் அர்த்தம் சாரே ஜஹான் படிக்கிறார்ல இக்பால், சாரே ஜஹான் சே அச்சா, உலகத்தை எல்லாம் எல்லா உலகத்தையும் விட சிறந்ததுன்னு படிக்கிறார்ல. ஜஹான்னா உலகம், ஷாஹ் ஜஹான்னா உலக பேரரசன். உலக பேரரசன் அல்லாதான். நீ இந்தியாவுக்கு தான் அவர் ராஜாவா இருந்திருப்பாரு, பாகிஸ்தானுக்கு ராஜாவா இருந்திருப்பாரு, பட்டுக்கோட்டைக்கு ராஜாவா இருந்திருப்பாரு. ஷாஹ ஜஹான் அல்லாதான். உலக பேரரசன் பேர் வைக்கிறாங்க பாருங்க, ஷாஜஹான். இதெல்லாம் குற்றம் வரக்கூடிய பேர். இந்த மாதிரி பேர் வைக்கிறது அல்லாவுக்கு போட்டியாக அவர்களை கருதக்கூடியது. எவன் ஒரு கிறுக்கு ஆட்சி பண்ணவன் தன்னை ஷாஜஹான் சொல்லிக்கிட்டான். அவனும் என்னென்ன மாதிரிலாம் கிறுக்குத்தனமா பேர் வச்சானுவோ. அந்த முகலாய மன்னர்கள்ல ஒருத்தன் தன்னை ஷாஜஹான், அவன் பேரு கூட சலீம் தான் அவன் பேரு. அவனுக்கு இந்த ஆளுக்கு இந்த துதிபாடிகள் வச்ச பேர் தான் ஷாஜஹான்ங்கிறது. ஷாஜஹான் ஷாஜஹான் அவனுக்கு பட்டம் கொடுத்தவனே, அது வரலாற்றுல வந்தவனே அவனை ஒரு முன்னாரியா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக அவன் கபர் கட்டினவன், மக்களுடைய வரிப்பணத்துல கோடிக்கணக்கான ரூபாயில பாலாக்கி தாஜ்மஹால் கட்டினவன். அவனுக்கு இஸ்லாம் அவனோட மாடலை எடுத்துக்கொண்டு ஒரு ஷாஜஹான் ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறார், நம்மளும் வைக்குவோம் அப்படின்னு வைக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? நீ உலக பேரரசனா, நீ அல்லாஹ்வுடைய பேர் உனக்கு சூட்டிக்கிறீங்க, அல்லாஹ் பேர் வைப்பியா நீ அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஷாஜஹான் பேர் வச்சா எல்லாம் கண்டிப்பா மாற்றி ஆகணும். அல்லாஹ்ட்ட குற்றம். என்ன காலம் எவ்வளவு காலம் ஆனாலும் மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி அக்பர், அக்பர்னு பேர் வைக்கிறோம். அக்பர்னா யாரு? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மகா பெரியவன். கபீர் பெரியவன்னா சாதா பெரியவன் சொல்லிட்டு போயிடலாம். அக்பருங்கிறத வார்த்தை கம்பேரிட்டிவ் டிகிரிம்பாங்க. அதாவது எல்லாத்தையும் விட பெரியவன் அர்த்தம், மிகப்பெரியவன் என்ற அர்த்தம் அதுக்கு வரும். அப்ப நம்ம அல்லாஹ் கூட சொல்லும் என்ன செய்யும், தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் சொல்றோம். அப்ப அக்பர் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்தன்மையா இருக்கும் பொழுது மனிதனுக்கு அக்பர்னு பேர் வச்சுட்டு இருக்கிறோம். மாற்ற வேண்டிய பேரு எனக்கு குற்றம் வரும். அக்பருங்கிற பேர அக்பரை கபீர்னு வச்சுக்கிறீங்க, அது மாதிரி மாத்திக்கலாம். சாதா பெரியவன் மிகப்பெரியவன் வச்சுக்கிறதுக்கு பாருங்க, மிகப்பெரியவன்லாம் மனுஷன் யாரும் கிடையாது, எல்லாம் மிகச்சிறியவன் தான். என்னை விட ஒரு ஆள் பெரியாரா இருக்கலாம், உங்களோட அப்ப அவ்வளவுதான் இருக்க முடியுமே தவிர அந்த மாதிரியான பெயர்கள் மாற்றப்பட வேண்டும். சில பேர் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லுக்கு அடிமை அப்துல் ஹஜரு அப்படின்ற பேர் வச்சதை மாத்திருக்கிறாங்க. சூரியனுக்கு அடிமை அப்துல் ஷம்ஸ், அது மாதிரியான பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, குலாம் ரசூலு பேரு, ரசூலுக்கு அடிமை. நீ ரசூலுக்கு இப்படி அடிமையாவ? அல்லாஹ்வுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். ஒரு முஸ்லீம் ரசூலுக்கு அடிமையா ஒழிக்கோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் வச்சுக்கிறோங்கிற பேர்ல குலாம் ரசூலு, ரசூலுக்கு அடிமை. குலாம் முகமது, முகமதுக்கு அடிமை. ரெண்டு ஒண்ணுதான். முகமதுக்கு யார் அடிமை கிடையாது, ரசூலுக்கு அடிமை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரை வச்சிருந்தாங்களே சஹாபாக்கள். ஒரு சஹாபிக்கு குலாம் ரசூல்னு பேர் கிடையாது, ஒரு சஹாபிக்கு குலாம் முகமது பேர் கிடையாது. அப்ப இதெல்லாம் குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர்கள், குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர். அதே மாதிரி ஒரு ஆளு நாகூர்ல இறங்கி இருக்கிறாரு, அவருடைய பெயர் அப்துல் காதிர். அவருக்கு இவனு வச்சுக்கிட்ட பேர் சாவுல மீது, அது அவருக்கு பேர் கிடையாது. அவர் பேர் என்னது? அப்துல் காதிர் தான் அவருடைய பேர். தாய் இருந்தவர்கள் ஒழுங்கான பேரை வச்சாங்க. அவரை துதிபாடுங்கிற பேர்ல என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா ஷாபுல் ஹமீதுன்னு பேர் வச்சு விட்டாங்க. பட்டம் இது. அவருக்கு ஷாவுல் ஹமீது ஆண்டவர்னு பேரை வச்ச உடனே என்ன பண்ணிட்டா, நம்மளும் அந்த மாதிரி பேர் வைக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஷாபுல் ஹமீது என்ற பேர் எக்கச்சக்கமா இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அவர் யாரை நினைத்தவர்கள் வைக்கிறார்களோ அவர் பேர் கூட ஷாகுல் ஹமீது கிடையாது.
அவருடைய பேர் அப்துல் காதர், காதிருக்கு அடிமை, அல்லாவுக்கு நான் அடிமைன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. ஷாகுல் ஹமீது என்ன தெரியுமா? ஹமீதுன்னா அல்லா. ஷாகுல் ஹமீதுன்னா அல்லாவுக்கு ராஜான்னு அர்த்தம். ஷாகுல் ஹமீது இலக்கணப்படி பாத்தீங்கன்னா ஷாகுன்னா ராஜா, ஹமீதுன்னா அல்லா. அந்த அரபி இலக்கணப்படி டச் பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஷாகுல் ஹமீதுன்னா அல்லாவுக்கு ராஜா. அல்லாவுக்கு ராஜாவா நீ? ஷாகுல் ஹமீதுங்கிற அல்ல அப்துல் ஹமீதுன்னு மாத்திக்கிறங்க. அல்லாவுக்கு அடிமை ஷாகுக்கு மேல என்ன பண்ணிக்கிறங்க? அப்துல் ஹமீதுன்னு மாத்திக்கிறங்க. அல்லாவுக்கு அடிமை தான் நீங்க வைக்கணுமே தவிர ஷாகுல் ஹமீதுன்னு வைக்க இயலாது. நீங்க யாரை நினைச்சு இந்த பேரை வைக்கிறீங்களோ அவர் பேர் கூட ஷாகுல் ஹமீது கிடையாது. அவர் பேர் அப்துல் காதிர் தான். நாகூர்ல அடங்கி இருக்கிறார் பாருங்க. அவருக்கு அவங்க தாய் தகப்பன் வைத்துக் கொண்ட பேரு, அவர் தன்னை அழைத்துக் கொண்ட பேர் எல்லாம் அவர் அப்துல் காதிர் தான். இதெல்லாம் வந்து குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பேர்களா போயிடும். இதெல்லாம் தப்பு, குற்றமாயிரும், பாவமாயிரும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இது ஒரு வகை. அதாவது பேர் வைக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? இதே மாதிரி எடுத்துக்கிறோமே, நாகூர் பிச்சை பேரு குற்றத்துல சேரும். உன் பேரு என்ன பண்ண? நாகூர் பிச்சை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு அவரு, அவர் போட்ட பிச்சையில ஒரு பிறந்தாராம். நாகூருக்கு நேர்த்திக்கிழமை ஆகலாம், ரொம்ப காலமா குழந்தை இல்லாம உடனே ஒரு குழந்தை உண்டாயிடுச்சா. இது நாகூர் ஆண்டவர் தான் இந்த பிள்ளையை கொடுத்தாரு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்க. அல்லது மைதீன் பிச்சை, முஹிதீன் அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து அவருக்கு நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க, அவருக்கு புள்ள பிறந்துருச்சு நினைச்சுக்கிட்டு முஹிதீன் பிச்சைங்கிறது மைதீன் பிச்சை. மைதீன் பிச்சைன்னு பேரு, நாகூர் பிச்சைன்னு பேரு. இதெல்லாம் பயங்கரமான ஷிர்க், கடும் குற்றம். அல்லாவுக்கு கோபப்படுத்த, அல்லாவுடைய இடத்துல கொண்டே மனுஷன் நிப்பாட்டுறது. நீங்க நாகூர் பிச்சைங்கிறது அவருக்கு புள்ள இல்ல, அவர் நமக்கு புள்ள கொடுத்துறாரு நினைக்கிறோம். நாகூர்ல அடங்கி இருக்கிறார அவருக்கு புள்ள இருந்துச்சா? முதல்ல அவருக்கு என்று ஒரு பிள்ளையை உண்டாக்கி கொள்ள முடியலைங்கிறது அவருடைய நிலைமை. அல்ல நான்மா தான் கொடுப்பான், இல்லைன்னா இல்லைன்றுவான், யாரும் கேட்க இயலாது. அது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். யஹபுலிமை யஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்ல அருளாக தருகிறான். ஓ யஹபுலிமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறான். ஓ எஜாலு மையஷாவு அகீமா, நாடியவர்களை குழந்தை பேர் இல்லாதவர்களா ஆக்கி விடுகிறான். எல்லாம் அவன் தீர்மானிக்கிற விஷயம். அதனால வந்து நாகூர் பிச்சை, நாகூரால் பிச்சை அளிக்கப்பட்டவர்னு சொன்னீங்கன்னா அவர் அல்லாஹ்வாக்கிட்டீங்க, இவரை வந்து அவரால் உண்டானவர்னு ஆக்கிவிட்டீங்க. அவர் ஹாலிக், அவரை படைச்சவர் ஆக்கிவிட்டீங்க. மொஹிதீன் பிச்சை, மொஹிதீன் பிச்சை, நாகூர் பிச்சை, ஷாகுல் ஹமீது, அக்பரு, ஷாஜஹான், குலாம் ரசூலு, குலாம் முகமது, இது மாதிரியான பெயர்கள் எல்லாம் நமக்கு இருக்குமையானால் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். இது குற்றத்தில் சேரும், மாத்தியாகும். இது மாதிரி வைக்கக்கூடாது, பாவத்தில் வரும். இது ஒரு பாவமாச்சு. இன்னும் சிலது வந்து மறுமையில் பயங்கர குற்றத்தை தராது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்கல்ல, கவலை, துக்கம், சோகம், இது மாதிரியான ஒரு கருத்துப்பட சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கருத்துப்பட உள்ள பெயர்கள்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது என்பதற்கு வந்து நம்ம உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம தமிழகத்து முஸ்லிம்கள் மத்தியில மஸ்தான்ங்கிற ஒரு பேர் பிரபலமா இருக்குது. ஏதாவது வெறும் மஸ்தான் அல்லது பீர் மஸ்தான், சட்டி மஸ்தான், கருத மஸ்தான், ஏதாவது ஒரு மஸ்தான் போட்டு விட்டுறாங்க. மஸ்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மஸ்தான்னா போதையில மிதக்கிறவன் அர்த்தம். மஸ்துன்னா போதை. இது வந்து பார்சி வார்த்தை. நான் சிரிக்கிறது எதார்த்தம் அதான் அர்த்தம். அந்த மஸ்தான் அப்படி கஞ்சா போதையில இருக்கிற ஆளுக்குள்ள மஸ்தான் சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? மஸ்தான் அவுளியாவாக்கி நம்மளுக்கு மஸ்தான், மஸ்துல இருக்கிற ஆளு, போதையில மிதக்கிற ஆளுன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த மஸ்தான்கிற மாதிரி எல்லாம் பேர் வைக்கிற இணை கற்பிக்கிற குற்றத்தில் வராட்டாலும் இதெல்லாம் ஒரு அசிங்கம். இதெல்லாம் வந்து ஒரு நல்லவன் பேரை தேர்ந்தெடுக்க கூடாது. அதனால மஸ்தான்கிற மாதிரியான பெயர்கள், இந்த பேர் வச்சு யாராவது வருத்தப்படுத்த கூடாது. நீங்க குற்றவாளி இல்ல. உங்களுக்கு மஸ்தான் என்றோ உங்களுக்கு இந்த மாதிரியான பெயர்களை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா உங்களுடைய பெற்றோர்கள் அறியாமை காலத்துல எனக்கு கூட ஒரு வச்சிருப்பாங்க. அது இந்த சொன்ன இந்த பேர்காராலே நான் குறை சொல்லல. ஷாஜஹான் பேர் வச்சவரோ, அக்பர் என்று பேர் வச்சவரோ, மஸ்தான் பேர் வச்சவர், அவரா குற்றவாளி? அவங்களுடைய தகப்பனார் தாய் கூட்டம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுக்கல, ஒழுங்கான முறையில் சொல்லி கொடுக்கல. இப்ப நீ மாத்திக்கலாம், மாத்துறது பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால மஸ்தான்ங்கிறது வந்து நல்ல அர்த்தம் தரக்கூடியது இல்ல. அதனால மஸ்தான் முஸ்தலான்னு மாத்திட்டு போங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்பா போயிடுதுல. மஸ்தான்னா போதையில மதக்கிறாள் நல்லா இல்ல. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன ஜின்னா கிறுக்குன்னு சொல்லி அது மாதிரி முகமது ஜின்னான்னு வச்சிருந்தீங்கன்னா ஜின்னாவை கழிச்சு விட்டு முகமது மட்டும் வச்சுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க பகுதியிலாம் இருக்கு துருத்தியப்பா. இந்த துருத்தியப்பாண்டா என்ன? துருத்தின்னா அந்த கொல்லம் உலையில் இருக்கிறது.
இதெல்லாம் இந்த காக்கா கலவை பேர் வைக்கிற மாதிரி இது ஒரு அர்த்தமா? துருத்தி அப்பாங்கிறது ஒரு 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 பேரா? துருத்தி அப்பா அவளியான்னு எங்க பகுதியில் சொல்லுவாங்க. கட்டியப்பா, இந்த கட்டியப்பாண்டா என்ன? கட்டி இந்த காயங்கள் வந்துச்சுன்னா அதை நீக்கிற அப்பா, அது கட்டியப்பா. இந்த கட்டியப்பா, துருத்தியப்பா, இது மாதிரியான பெயர்கள் எவனோ ஒரு நிமிஷமா சொல்லிட்டு போக, இப்படிலாம் ஒரு பேர் மார்க்கத்தில் உண்டுமா? இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பெயர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, பெயர்கள்ல வந்து சில இலக்கண ரீதியாப்பட்ட சிரிப்பு வரக்கூடியது. ஆம்பளைக்கு பொம்பளை பேரு, பொம்பளைக்கு ஆம்பளை பேரு. அரபில நீங்க பேர் வைக்கிறீங்க, அரபில பேர் வைக்கும் போது அது ஆம்பளைக்கு ஆம்பளை பேரை வைக்கணும், பொம்பளைக்கு பொம்பளை பேரை வைக்கணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மைமூன் பேர் வைக்கிறாங்க. மைமூன், மைமூன்கிற வார்த்தை என்ன? அரபு இலக்கணப்படி நல்ல அர்த்தம். மைமூன்கிற அழகான வார்த்தை. மைமூன் என்றால் பாக்கியம் உள்ளவன், இறை அருள் பெற்றவன், பெற்றவன், பெற்றவன் இல்ல, பெற்றவன் என்று ஆம்பளை பேர். மைமூன் என்ற அந்த பேரை வந்து பொம்பளைக்கு வைக்கிறாங்க. மைமூனு, மைமூன் ஆம்பளைக்கு. மைமூன் நான்கு போட்டா தான் பொம்பளை. மைமூன் ஆம்பளை, மைமூனா பொம்பளை. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஆம்பளை ஆக்குறாங்க பொம்பளைய, பொம்பளைய பிடிச்சி ஆம்பளை ஆக்குறாங்க. இதெல்லாம் நல்ல பேர் கிடையாது. ஆம்பளைக்கு வருது ஆண்பாலா சொல்லணும். நல்லவன் என்று பொம்பளைய சொல்லுவீங்களா? ஒரு பொம்பளை பேர் வைக்கும் பொழுது நல்லவன் என்று சொல்ல மாட்டீங்க, நல்லவள் என்று சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். ஒரு ஆம்பளைக்கு பேர் வைக்கும் போது நல்லவள் என்று சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப அது மாதிரி மைமூனு. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? பேர் பஞ்சத்துல ஆம்பளை பேரெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு அம்மாவை சேர்த்துக்கிடுவாங்க. எப்படி தாவூதுன்னு ஒரு நபி இருந்தார்ல, தாவூத் அம்மாள். பேர் பேர் கண்டுபிடிக்கிற லட்சணம் பாருங்க. தாவூதுன்னு ஒரு ஆம்பளை இருந்தாரு, தாவூத் அம்மாள் அல்ல தாவூது பீவி அல்ல தாவூது நாச்சியா, தாவூது பேகம், இப்படி பேகம் பீவின்னு போட்டோம்னா இப்ப நபிமார்கள் பேரை வச்சுட்டாங்களாம். ஏன் நபிமார்கள் பேர் நீங்க வைக்கிறீங்க? நபிமார்கள் பேர் ஆம்பளைன்னா ஆம்பளை பேர் வைப்பாங்க, பொம்பளை பொம்பளை பேர் வைக்க வேண்டியதானே? ஆம்பளை பேரெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுல வந்து இந்த பெண்களுக்கு தகுந்த மாதிரியான பீவி, பேகம், வந்து அம்மாளு, இது பானு, தாவூது பானு, இப்ராஹிம் பானு, இப்ராஹிம் பீவி, இப்ராஹிம் நாச்சியா, இப்படி இது மாதிரியான ஒரு பெயர்களை சேர்த்துக்கொண்டு ஆம்பளை பெயரோட எல்லாம் பொம்பளையை சேர்த்து என்ன செய்யறாங்க? பேர் வைக்கிறாங்க. இதுகள் எல்லாம் வந்து பெரிய கிரிமினல் குற்றத்துல எல்லாம் வராது. இது வந்து அந்த ஷாஜஹான், அக்பர் மாதிரியான பாவத்துல சேராது. ஆனால் இது வந்து நல்லது இல்லை. என்ன பண்ணி ஆம்பளை பொம்பளையா கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஆண்களை போல் நடக்கக்கூடிய பெண்களையும், பெண்களை போல் ஒப்பிடக்கூடிய ஆண்களையும் ரசூலுல்லாஹ் சபிச்சாங்கன்னு இருக்குது. பேர் வரைக்கும் அப்படித்தானே? ஆண்பாலா உள்ளவனுக்கு ஆண்பாலா வைங்க, பெண்பாலா உள்ளவனுக்கு பெண்பாலா வைக்கணும். அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி சம்சுகனி, சம்சுகனி அம்மா, நாகூர்பீரா அம்மா, அப்படி இப்படி எல்லாம் பேரு. செய்யது அம்மாள், செய்யது நம்மள ஆண்பால். செய்யதுங்கிறது ஆண்பால் வார்த்தை. தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவன் அம்மாள் தான் என்ன அர்த்தம்? அது அர்த்தம் இருக்காதுங்க. இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? அம்மாவில் சேர்த்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து வைக்கிற பேர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் வந்து பெரிய பாரதூரமான குற்றத்துல வராது. நல்லா இல்ல, வச்சதை மாத்தாட்டா கூட இனி வைக்காம இருங்க. இதுல வந்து இந்த இணை கற்பிக்கிற மாதிரி குற்றம் இல்ல பாவமான அர்த்தம் வர்ற மாதிரி இருந்தா நீங்க மாத்திதான் தீரணும். இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க மாத்தினா மாத்திட்டு போங்க. வயசாகி போச்சு மாத்தலையா, உங்க புள்ள குட்டிகள் வைக்காம இருங்க. ஆண்பால்ல ஆண்பால்ல வைங்க, பெண்பால்ல பெண்பால வைங்க. அது மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பொய் பேர், அபு சாலிகின் பேர் வைப்பாங்க. அபு சாலிகின் என்ன அர்த்தம்? சாலிகி என்பவனுக்கு வாப்பான்னு அர்த்தம். சாலிக்கு புள்ள இருக்கிற மாதிரி கல்யாணம் பிறக்கும் போது அபு சாலிகா, நீ பிறக்கும் போது அபு சாலின்னு எப்ப சொல்லலாம்? இவரா நான் பிறந்து நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு புள்ள சாலிகின்னு பிறந்த உடனே எனக்கு அபு சாலிகின்னு சொல்லிக்கலாம். இந்த அபுவை சேர்த்து பேரா வைக்கிறாங்க. அபுவை சேர்த்து என்ன பண்றாங்கன்னா பேரா வைக்கிறாங்க. ஒரு பேர் ஒண்ணு இருக்குது, புள்ள பிறந்தவொன்னு அபுன்னு சேர்க்குவாங்க. இவருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி அபுபக்கர், அபுபக்கரா ஒரு ஆள் இருந்தாரு அப்படி பேர் வச்சுட்டு போயிடலாம். அபு சாலிகின்னு பேர் வைக்கிறது. யாராவது ஒருத்தர் அபு சாலிகின்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னு சொன்னா, அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க இல்லையா, அவங்க மாதிரி வரட்டுமேன்ற அர்த்தமா இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லாம சும்மா அபுன்னு சேர்க்கறதுக்கு பாருங்க, அதெல்லாம் பொய்யில வந்துடும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருமை பன்மைன்னு இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்குள்ள சொல்லணும், பல ஆளுக்கு பல ஆள் பன்மையுடைய வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்ப ஒரு ஆளுக்கு அவுலியான்னு பேர் வைக்கிறாங்க. அவுலியான்னு என்ன அர்த்தம்? வலி என்றால் நேசன், அவுலியா என்றால் நேசர்கள் அர்த்தம்.
ஒரு ஆளை பிடிச்சி நேசர்கள் பேர் வைக்கிறாங்க. வலின்னு வச்சா ஓகே, அவளியான்னு வச்சா என்ன ஆகுது? அர்த்தம் இல்லாம போகுது. இதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போய் வீணா போயிடுது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஜவாஹிர்னு பேர் வைக்கிறாங்க. ஜவாஹிர்ங்கிறது பன்மை. ஜவாஹிர்னு ஜவஹர்னா மாணிக்கம், ஜவாஹிர்னா மாணிக்கங்கள். ஒரு ஆளை பிடிச்சி மாணிக்கங்கள்னா அது நல்லா இல்லை. ஒரு ஆளுக்கு வந்து ஜவஹர்னு சொல்லலாமே தவிர ஜவஹருடைய பன்மை வந்து ஜவாஹிர். அந்த மாதிரி ஜவாஹிருடைய பேர் இதெல்லாம் வந்து பாரதூரமான குற்றம் வராது. இதெல்லாம் ஒருமை, அவர் பொருத்தம் இல்லாம ஒரு முஸ்லீம் வந்து எல்லா வகையிலும் பர்ஃபெக்டா இருக்கணும். அவருடைய பேர் சுற்றுல வரைக்கும் என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும். இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நம்ம இதுல இருக்கிறது. சிலர் ஒரு அர்த்தமே இருக்காது, வட்டப்பா குட்டப்பான்லாம் பேர் வைக்கிறாங்க. வட்டப்பா எங்க பாட்டிக்கு பேர், எங்க வாப்பாவுடைய தாயார் பேர் பொண்ணு தாயார்னு வச்சிருந்தாங்க. பேரே அதான், பொண்ணு தாயார் தான் தெரியும். எங்க ஊர்ல போய் கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு தாயார்னா என்ன, எல்லாம் ஒரு மீனிங்கே கிடையாது. பொண்ணு தாயாரு சில பகுதியில் வட்டப்பா முட்டப்பா. மும்தாஜின்னு பேர் வைக்கிறாங்க. மும்தாஜ் சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, பொம்பளைக்கு மும்தாஜ்னு பேர் வைக்கிறாங்க. மும்தாஜுங்கிற வார்த்தை வந்து ஆண்பால். மும்தாஜுன்னா அதாவது பிரித்தறியப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. இது வந்து ஆம்பளைக்கு உள்ள சொல்லு மும்தாஜுங்கிறது. மும்தாஜுங்கிற வார்த்தை பெண்பால் கிடையாது. ஆம்பளை தான் மும்தாஜுன்னு வைக்கலாமே தவிர பொம்பளை வைக்க இயலாது. வந்து கிரிக்கெட் தாஜி, அவளுக்கு பேர் தாஜி, அவளுக்கு வச்சான்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து மும்தாஜ் வந்து பொம்பளைக்கு. இதெல்லாம் வந்து இலக்கணத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கிறது. இதை நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய சிலது இருக்குது. இன உணர்வை காட்டக்கூடியது, சாதி உணர்வை காட்டக்கூடியது. அந்த மாதிரியான சொல்லையே பேராக ஆக்கிடுறாங்க. பேரே ராவுத்தர். என்னப்பா அவன் பேர் ராவுத்தர். ராவுத்தர்னா ஒரு ஜாதி, இஸ்லாம் ஒழித்து கட்டிய ஜாதி முறை. அது இவர் ஒருத்தருக்கு மறைக்காரு. பேர் என்னன்னு கேட்டா மறைக்காருன்னா ஒரு குளம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாத்துல அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு பேர் மறைக்காரு, ஒரு ஆளுக்கு பேர் ராவுத்தர், அல்லது பேரோட சேர்த்துக்கிட்டு, அதாவது இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் மறைக்காயரு, இப்படி எல்லாம் ராவுத்தர் மறைக்காயரு லப்ப இவங்களை எல்லாம் என்ன ஆக்குறது, பேர்கள் ஆக்குறது வந்து இன உணர்வை தூண்டக்கூடியதா இருக்கிறது. இந்த அசபியத்தை, ஜாதி உணர்வு, இன உணர்வை தூண்டக்கூடிய மாதிரியான அது என்னமோ தங்களை உயர்ந்தவர்கள் காட்டக்கூடியது. இதெல்லாம் இஸ்லாம் ஒழித்து கட்டிய சமாச்சாரங்கள். இதெல்லாம் பேர் வைக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற மாதிரி கருத்துல என்ன செய்யுங்க, பேர்களை சூட்டுங்க. அல்லது அர்த்தம் தரக்கூடியது, நல்லவன், சிரிக்கிறவன், ஒழுக்கமானவன், பண்புள்ளவன், கூர்மையான புத்தி உள்ளவன், இப்படி அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் பஞ்சமா அரபில அது மாதிரியான பேர்களை என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அர்த்தமில்லாத இதுகளை தவிர்த்துக் கொள்ளணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம். இது வந்து நமக்கு ஹதீஸ்ல நேரடியா தடை இல்லாட்டா கூட நடைமுறையில் நம்ம பார்க்கணும். பெயர்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பெயர் தான் தேவை, அல்லது ரெண்டும் இலக்கணப்படி இணைச்சி. இப்ப அப்துல்லான்னு இருக்குது, ரெண்டு சொல்லு, இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு சொல்லுதான். அல்லாஹ்வின் அடிமை, அப்து தனியாவும் அல்லா தனியாவும் ஒரு ஆளு பேரை வைக்கல, இவர் நல்லா வைடுவார். அப்படி இணைச்சி பண்ணணும்னா ஓகே, அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை அப்படி வைக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒரு ஆளுக்கு செய்யது முகமது புகாரி, செய்யதுன்னு ஒரு பேரு, முகமதுன்னு ஒரு பேரு, இதுதான் இலக்கணப்படி இணையாது. செய்யது முகமது புகாரிக்கு இணைச்சு அர்த்தம் சொல்லப்பான்னா அர்த்தம் கிடையாது. செய்யதுன்னு ஒரு பேரு, முகமது பேரு, புகாரின்னு ஒரு பேரு. இது என்ன ஆகும் தெரியுமா, செய்யது முகமது புகாரிங்கிறதே மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. செய்யது அப்துல் காதர்னு வச்சா சேத்துல் காருமாங்க. எங்க ஊர்ல செய்யது அப்துல் காதர்னு பேர் வைப்பாங்க. செய்யது ஒண்ணு, ஏன் வேற அப்துல் காதர் வைக்க வேண்டியதானே, இல்லைன்னு செய்யது மட்டும் வைக்க வேண்டியதானே, குற்றம் இல்லை. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் ஒரு ஆளுக்கு பேருன்னு சொன்னா அவங்களுக்கு பேரு முகமது தான். முகமது இப்ராஹிம்லாம் பேர் வச்சு, இப்ராஹிம் அவனுக்கு பேர், அவனுக்கு பேரு முகமது, இப்படிதான் பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கல. ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரை சேர்த்து சேர்த்துலாம் என்ன செய்யல, மூசா ஹாரூன் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கல. மூசா சாலிஹின் ஒரு ஆளுக்கு என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேர் வைக்கல. ஒரு ஹசன் பேர் வச்சாங்க, ஹுசைன் பேர் வச்சாங்க, பாத்திமான் பேர் வச்சாங்க, ஜெயினப்னு வச்சாங்க, ருக்கையான்னு வச்சாங்க, இப்படி எல்லாம் பேர் வச்சாங்க. உம்மு குல்சும் ஒரு ஆள் உங்க குடும்பத்துல இறந்து போனதுனால முன்னாடி ஒருத்தங்க இருந்ததுனால உம்மு குல்சும் பேர் வச்சாங்க, குல்சுமுடைய அம்மான்னு பேர் வச்சாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேர் வைக்கப்பட்டுச்சே தவிர எந்த மாதிரி வைக்கல, ஜோடி ஜோடியா வைக்கிறது பாருங்க, இதெல்லாம் வைக்கல. மொஹிதீன் அப்துல் காதர்னு வைப்பாங்க. மொஹிதீன் அப்துல் காதர்னா மைத்துக்காருமாங்க எங்க ஊர்ல, ஆம்புலன்ஸ் மையத்துக்காரு. முஹீதீன் அப்துல் காதர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மைத்துக்கார வீடு அப்படிம்பாங்க, மைங்காருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு முறை கிடையாது. ஒரு சொல் போதும். பேரு அல்லாஹ்வோட சேர்த்து அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் ஒன்று ரெண்டு வரலாம்.
அல்லது ரஹமத்துல்லா அல்லாஹ்வுடைய அருள், ஹைருன் நிசா பெண்களில் சிறந்தவர், இப்படின்னு ஒரு இலக்கணப்படி இணைஞ்சி இருந்தால் பரவாயில்லை. இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு ஆள் பேர் வைக்கலாமா? இப்ராஹிம் இஸ்மாயில் பேர் வச்சா இப்ராஹிம் ஒரு ஆள் இஸ்மாயில் ஒரு ஆள், இதே போட்டு ரெண்டே எப்படி கோர்க்குறீங்க? அது மாதிரி தான் முகமது இஸ்மாயில், முகமது எல்லாத்துலயும் முகமது பரல் மாதிரி ஒவ்வொருத்த பேரோடையும் சேர்த்து முகமது முஸ்தபா, முகமது இப்ராஹிம், முகமது மூசா, முகமது சாலிஹி இப்படி எல்லாம் வைக்கணும்லாம் கிடையாது. முகமதுனா முகமது, சாலிஹ்னா சாலிஹ், இப்படிதான் பேர் வைக்கிறது நல்லதே தவிர இந்த மாதிரி நிறைய வரிசையா 7-10 பேர்களை சேர்த்து வைக்கிற ஒரு வழக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அப்துல் முனாஃப் பேரு, அப்துல் முனாஃப் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பேர் இருக்கு. என்னப்பா அப்துல் முனாஃப் கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய முப்பாட்டனார் பேரு, முப்பாட்டனார் காஃபிர் அவர் வச்சிருப்பார். நீ வைக்கிற முனாஃபுக்கு அடிமையா? முனாஃபுன்னு அல்லாவா? முனாஃபுன்னு ஏதோ சாமி இருந்திருக்காரு அடிமைன்ற பேர் வச்சிருந்தாரு. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் நினைச்சுக்கிட்டு அப்துல் முனாஃப்னு பேர் வைக்கிறது. அப்துல் முத்தலிப்னு பேர் வைக்கிறாங்கல்ல, முத்தலிப்னு அல்லாவா? அப்துங்கிற வார்த்தையை அல்லாவோட மட்டும் தான் சேர்க்க முடியுமே தவிர வேற யாரோடய அப்துல் எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. அப்ப அப்துல் முத்தலிபு அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி கற்பனை பாத்திரங்கள், ஒழுக்கங்கட்டு ஜுலைகாண்டு பேரு. ஜுலைகாண்ட யாரு? ஒரு தப்பான பொம்பளைன்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கருத்துப்படிய அந்த பொம்பளை பேர் சொல்லப்படல. இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறது, இதுகளை எல்லாம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி குரான்ல சில சூறாக்களோட ஆரம்பத்துல எழுத்திருக்கும் இல்லையா, அதை பேராக்குறது. தாகான்னு ஒரு ஆளுக்கு பேர். என்னோட தாகா அலிஃப் லாம் மீம் கேப்ப, அலிஃப் லாம் மீம் மாதிரியான முதல் குரான்ல சூறாவுக்கு முன்னாடி அல்லாஹ் சில எழுத்துக்களை சொல்றான். அலிஃப் லாம் மீம் சொல்றான், காஃபா யா இன் சாதுங்கறான். அதெல்லாம் ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது. அது சவால் ஒரு ரகா சொல்லப்படுறது. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், சில சூறாவுல தாகாங்கிறான். உடனே தாகா ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு தாகான்னு பேர் வைக்கிறார். யாசின் பேரு, யாசின். யாசின் என்ன அர்த்தம்? யாருன்னா யாங்கிற ஒரு எழுத்து, சீன்னா சீனுங்கிற ஒரு எழுத்து, ஏயும் சீனுங்க அர்த்தம். ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம், எஸ் ஓ, இதுக்கு பேர் வச்சு ஒத்துக்கிறீங்களா? எஸ்ங்கிற இங்கிலீஷ் எழுத்தையும் ஓங்கிற எழுத்தையும் பேர் வச்சா பேர் கொடுக்குறீங்களா? யாசின்ங்கிற 2 எழுத்து, யாங்கிற ஒரு எழுத்து, சீங்கிற ஒரு எழுத்து. இது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்ப அலிஃப் லாம் அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, ஒரு எழுத்து. அப்ப யாசின் எப்படி பேர் வைக்கிறது? யாசின் பேரு, தாகாந்து பேரு, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் பேருங்கிற பேர்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி பொம்பளை பேர்னா கண்டிப்பா பிவி வந்தாகணும். நம்மளுக்கு ஒரு சர்த்தா வச்சு நினைவுதான், பொம்பளைன்னா பிவி வரணும், இல்லைன்னா பேகம் வரணும், இல்லாட்டி பானு வரணும். பாத்திமா பானு உங்களுக்கு பேர் இருந்துச்சா? பாத்திமாவுக்கு பேர் பாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு பேர் பாத்திமா தானே தவிர பாத்திமா பிவி எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மகளுக்கு பேர் ஜெய்னபு தானே தவிர ஜெய்னபு நாச்சியாவெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர் ஆயிஷா தானே தவிர ஆயிஷா நாச்சியார் கிடையாது, ஆயிஷா பேகம் கிடையாது, ஆயிஷா பீவி கிடையாது. இதெல்லாம் வடமொழி சொற்கள், அரபு மொழி சொல்லு கூட இல்ல. பீவி பேகம் இதெல்லாம் பீவினா கொண்டாட்டின்னு அர்த்தம். எல்லாரும் கொண்டாட்டியா? அதெல்லாம் நல்ல வார்த்தையாவும் தெரியல. அதனால பீவி கண்டிப்பா பரல் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. பொம்பளை பேர்லாம் நினைஞ்சிருவாங்க, மைமூன் பீவி, அந்த பீவி, இந்த பீவி. எங்க அம்மா பேர் மரியம் பீவின்னு வச்சிருக்காங்க. மரியம் தான் ஒருத்தங்க இருந்தாங்க வைக்க, அது ஏன் பீவி என்னத்துக்கு அப்படி வைக்கிறாங்க? பீவி பேகம் எல்லாம் அவசியமே கிடையாது. சும்மா பேரு மரியம் வச்சா போதும். அது ஒரு சர்த்து மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அது அரபு மொழி சொல்லும் கிடையாது. ஒரு சஹாபி பெண்களுக்கும் இந்த பீவிங்கிற சொல்லலாம் இணைச்சி பேர் இருந்ததே கிடையாது. இது மாதிரியான சில தவறுகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறது. இதுகளை தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி பேர்களை விட்டு முதல்ல கவனிக்க வேண்டிய என்னன்னு பேருக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. அழகான அர்த்தமா இருக்கா வச்சுட்டு போங்க. அல்ல நல்லடியார்கள் யாராவது வாழ்ந்திருக்கிறாங்கன்னு இருக்குதா, அர்த்தமும் நல்லா இருந்து நல்லடியார்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி வச்சுட்டு போங்க. இப்படி இல்லாம வாயில வந்தெல்லாம் பேர் வைக்க கூடாது. இது பேர் வைக்கிற சம்பந்தமா, குழந்தைகளுக்கு பேர் சுட்ட சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பேர் வைப்பதுல நம்ம தமிழக முஸ்லிம்கள் மத்தியில எப்படிப்பட்ட தவறான பெயர்கள்லாம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இதுல நம்ம விடுபட்ட ஒரு பெயர்கள் நம்ம சொல்லித்தரதா இருந்தா, பெண்களுக்கு பெயர் வைக்கிறாங்க இல்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய அடிமை ஆம்புல அடிமைங்கிறோம், அப்துல்லான்னு பேர் வைக்கிறோம். அப்துல்லா அடிமை. ஆனா அந்த அப்துல்ங்கிற வார்த்தை ஆம்பளைக்கு தான் சொல்ல முடியும், பொம்பளைக்கு சொல்ல முடியாது. அப்துல்லான்னு அல்லாஹ்வுடைய ஆண் அடிமைன்னு அர்த்தமாயிருது. அப்ப பெண்களும் அல்லாஹ்வுக்கு தானே அடிமை. இப்படி ஆம்பளை எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறோமோ, பெண்களும் அல்லாஹ்வுக்கு தான் அடிமை. அப்ப பெண்களை அடிமை என்று சொல்வதற்கு அரபு மொழியில வேற வார்த்தை தான் இருக்குது. ஆண்களை அடிமை என்று சொல்வதற்கு அப்துங்கிற வார்த்தை இருக்குது. பெண்களை அடிமை என்று சொல்வதற்கு அப்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆண் அடிமைன்னு அர்த்தம்.
பெண் அடிமை என்று சொல்வதற்கு அரபில் என்ன வார்த்தைன்னு கேட்டா அமத்துங்கிற வார்த்தை. அமத்து அலிஃபு மீமு அந்த கும்புத்தை அமத்து. இந்த அமத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அடிமை பெண் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆண்கள் எல்லாம் எப்படி அல்லாவுக்கு அடிமை ஆணாக இருக்கிறோமோ, பெண்கள் எல்லாம் அல்லாவுக்கு அடிமை பெண்கள் தான். எல்லாரும் அல்லாவுடைய அடிமை பெண்கள் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் அப்துல்லான்னு வச்சாங்கன்னு சொன்னா, பெண்களுக்கு அந்த பெயர் வைக்க அல்லாவுடைய பெயர் இருக்கு 99 நாமங்கள் இருக்கு பாருங்க, அந்த நாமங்களோட ஆம்பளைகளுக்கு தான் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தோம்னா அப்துல்லான்னு வைக்கிறாங்க, அல்லாங்கிறது அவனுடைய பேரு, அப்து சேர்த்துக்கிறாங்க. ரஹ்மான்கிறது அல்லாவுடைய பேரு, அப்துல் ரஹ்மான் வைக்கிறாங்க. ரஹீம்ங்கிறது அல்லாவுடைய பேரு, அப்துல் ரஹீம் வைக்கிறாங்க. ரஸாக்கு அல்லாவுடைய பேரு, அப்துல் ரஸாக், ரஸாக் அடிமை அப்படின்னு வைக்கிறாங்க. ஜப்பாரு அல்லாவுடைய பேரு, அப்துல் ஜப்பார்னு வைக்கிறாங்க. வஹாப் அல்லாவுடைய பேரு, அப்துல் வஹாப்னு வைக்கிறாங்க. அசீஸ் அல்லாவுடைய பேரு, அப்துல் அசீஸ் என்று என்ன செய்யறாங்க, அசீஸுக்கு அடிமை என்று பேர் வைக்கிறாங்க. எல்லாமே ஆம்பளைகளுக்கு தான் இந்த அடிமைங்கிறது சொல்லப்படுகிறது. பெண்களுக்கும் சொல்ற ஒரு பழக்கம் இல்லை. அது மாதிரி ரொம்ப அல்லாத 1-2 ஊர்கள்லாம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. பெண்கள் பேர் வைக்கிறது அமத்துல்லா, இந்த மாதிரி மைமூன்கிற ஆண்பாலை வைக்கிறதுக்கு பதிலா அழகான பேர் உங்களுக்கு பஞ்சமா இருந்தா 100 அல்லாவுடைய பேர் இருக்கு. அமத்துல் ரஸாக், அமத்துல் ஜப்பார், அமத்துல் ரஹ்மான், அமத்துல் ரஹீம், அமத்துல்லா. அமத்துல்லா அல்லாவுடைய அடிமை பொம்பளை அடிமை. அமத்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை பொண்ணு. ரஹீமுடைய அடிமை, நம்ம ரஹீமுக்கு தானே அடிமை, எல்லாரும் அல்லாவுக்கு தானே அடிமை. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்கள் எப்படி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது அல்லாவுக்கு விருப்பமான பேர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அதே மாதிரி பெண்களும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் விதமாக இது மாதிரியான பெயர்களை எல்லாம் வைக்கலாம். அப்படி 1-2 கூட ஊருக்கு 2 இருக்கிற மாதிரி கூட தெரியல. ஒரு ஊருக்கு 2 கூட என்ன செய்யல. அப்துல் ரஸாக் 10 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு அமத்துல் ரஸாக் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்துல் ஜப்பார் 10 பேர் இருப்பாங்களே தவிர அமத்துல் ஜப்பார்னு இருக்க மாட்டாங்க. ஆனா அமத்துல் ஜப்பார்னு ஆம்பளமா நினைக்க போடுவாருங்க. பழக்கம் இல்லாததுனால அமத்துல்லான்னு வச்சோம்னா அல்லான்னு சேர்ந்துட்டாலும் ஆம்பளைதான் அளவுக்கு ஆக்கிவிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நம்ம நாட்டுல. அரபு மொழி தெரியாத நாடுகள்ல, அரபு மொழி நாட்டுல இதெல்லாம் சாதாரண வைக்கிறாங்க. அமத்தெல்லாம் சேர்த்து என்ன செய்யறாங்க, பேரை வைக்கிறாங்க. இதுலையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி பேர்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இலங்கை மாதிரியான நாடுகள்ல பேர் வைக்கிறவங்க, அதாவது அர்த்தம்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ரஸ்மி பஸ்மிம்பாங்க. என்னப்பா அர்த்தம், இதை கேட்க நல்லா இருக்குது. ரஸ்மி பஸ்மிலாம் பேரு, சுசுமி, அதாவது இந்த மாதிரி என்னமோ ஒரு வாயில யாரும் வைக்க கூடாதான். பேருங்கிறது உலகத்துல யாரும் வச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு எந்த அகராதிலையும் வராம எந்த டிக்ஷனரிலையும் வராம என்ன செய்யறது, இப்படியான பெயர்கள்லாம் வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்களை இந்த அர்த்தத்தை கவனிச்சு இருக்கிறாங்க, கவனிச்சு மாத்தி இருக்கிறாங்கிறதுனால இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பண்பாடு கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு உன் பேருக்கு என்ன அர்த்தம், அர்த்தம்லாம் கிடையாது, கேட்க நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது போக இதுல இன்னொரு ஒரு கூடுதலான செய்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். பேர்கள் அல்லாஹ்வுடைய 99 பேர் இருப்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது இல்லாத வேற சில பேர்களும் அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மனிதனுக்கு சூட்டலாமா? இப்ப ரஹீம்னு ஒரு ஆளை கூப்பிடுறோம், ரஹீம்னு கூப்பிடலாமா? அது மாதிரி வருது. இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லலாமான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பெயர்களை 2 வகையாக நீங்கள் பிரிக்கணும். அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களும் இருக்கிறது. சில பெயர்கள் அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம் மனுஷனுக்கும் சொல்லலாம் என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படியான அர்த்தம் உள்ளதா இருந்தால் அத மனுஷனுக்கும் வச்சுக்கலாம், அல்லாஹ்வோட சேர்த்து அப்துங்கிற சேர்த்து வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ரஹ்மான் அளவற்ற அருளாளன்கிறோம், அர்த்தமே உங்களுக்கு தெரிகிறது. அளவற்ற அருளாளன் என்பது மனுஷனுக்கு பொருந்துமா? நம்ம அருள் அளவுல அருள் தான். நம்ம ஒரு இறக்கம் காட்டுறோம்னா, ஒரு அளவு கருணை காட்டுறோம்னு சொன்னா ஒரு அளவுல தான் காட்டுவோம். அளவு இல்லாம கொடுத்துட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் முடியாது. அப்ப அந்த மாதிரி உள்ளதா இருந்துச்சுன்னா அளவற்ற அருளாளன் மாதிரி உள்ளதெல்லாம் வைக்க கூடாது. ரஹ்மான் சொல்லி மனுஷனுக்கு சொல்லவே கூடாது. அப்துல் ரஹ்மான் தான் சொல்ல முடியுமே தவிர ரஹ்மான்ங்கிற பெயர்ல என்ன செய்யக்கூடாது, மனுஷனுக்கு பெயர் சூட்ட அல்லான்னு இப்படி பெயர் சூட்டக்கூடாதோ, ரஹ்மான் சூட்டக்கூடாது. அதே மாதிரி ஹாலிக் படைத்தவன், ஹாலிக்ங்கிறது படைத்தவன். நம்ம அர்த்தத்தை பார்த்தோம், படைத்தவன் ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்க முடியும்?
படைச்சவன் அல்லாஹ்வுல படைக்கிறவன், முசவ்விர் அனைத்துக்கு வடிவம் தர்றவன், அதெல்லாம் எவனும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான அல்லாஹ்வைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொற்களா இருக்குமே, ஆனால் அதுகளை வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இப்போ உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் பேர் என்ன? அலி. அலின்னா என்ன? உயர்ந்தவர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயர்ல அலின்னு ஒரு பேர் இருக்கு. யா அலி, அலின்னு கூப்பிடுறோமா இல்லையா? அது மாதிரி அலிங்கிறது வந்து குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பேர் வந்து அல் அலியுங்கிற பேர் வருது. அப்ப அலிங்கிறது அல்லாஹ்வுடைய பேரா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பியும், தம்பினா சின்ன மகனும், அவங்களுடைய மகளை கட்டினவருமாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பேரை மாத்திருக்கணும். என்னப்பா அல்லாஹ்வுக்கு அலி, நீ அலியான்னு கேட்டிருக்கணும். மாத்தல. ஏன் மாத்தல தெரியுமா? அலின்னா உயர்ந்தவன். உயர்ந்தவன் மனுஷனையும் சொல்லலாம் தானே. 4 பேர் உயர்ந்தவன், இருக்கிற 10 பேர்ல உயர்ந்தவன் அர்த்தம். உலகத்தில் எல்லாத்தையும் விட அனைத்தையும் விட மிஞ்சி உயர்ந்தவன்கிற அப்படிங்கிற அர்த்தத்துல வரல. அதனால இந்த உயர்ந்தவன்கிறத அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம், மனுஷனுக்கும் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது அவருடைய கருத்து என்னவாயிரும் கேட்டா, கருத்து மாறிக்கணும். உலகத்துல எல்லாத்தையும் விட உயர்ந்தவன்கிற கருத்தாயிரும். மனுஷனுக்கு சொல்லும் போது இருக்கிற இந்த 10 பேர் 4 பேர்ல கொஞ்சம் கூடுதலான ஆளு அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் மட்டும்தான், அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரிம்பாங்க, அதாவது முபாரகான்னு சொல்லுவாங்க அரபில. அதாவது அதுதான் அப்படிங்கிற அர்த்தம். அது அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், இந்த மாதிரியான அனைத்தையும் அடக்கிய ஆள்வன், அப்படி மிகப்பெரிய வள்ளல், வள்ளலுக்குள்ள வள்ளல் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியா சொல்லப்படுமையானால் அந்த மாதிரியான சொற்களை வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஆண்டரியான வாசக அமைப்புல உள்ள அல்லாஹ்வுடைய பெயர்களா இருக்குமே, ஆனால் அதை வந்து மனுஷனுக்கு பயன்படுத்தலாம், அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்தலாம். மனுஷனுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறையாயிரும், அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய அர்த்தம் வேறையா போயிடும். அதனாலதான் அந்த சில அலிங்கிற பேரை ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கல, அசீஸுங்கிற பேரை மாத்துறாங்க. ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு அல்லாஹ்வுடைய பேர் தான். அசீஸுங்கும் போது எல்லாத்தையும் மிகைத்தவன் அர்த்தம் வருதுப்பா, இது நல்லா இல்ல, உன் பேரை மாத்திக்கங்கிறாங்க. அலிங்கிறது வரும்போது அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அலிங்கிற உயர்ந்தவர் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன அவர் உயர்ந்த ஆளு, உயரமான ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உயர்வான தன்மையில் உள்ளவர் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இவர்களையும் தெரிஞ்சுக்கணும். பேர் சம்பந்தமா பேர் வச்சு முடிஞ்ச பிறகு பேருக்கு சடங்கு ஒன்றும் கிடையாது, பேரை சொல்லி கூப்பிடுறதுதான். அன்னைக்கு முதல் நாளை வந்தாலும் கூப்பிட்டுக்கலாம், 7ஆம் நாளை தாண்டக்கூடாது. இவ்வளவுதான் பேர் வைக்கிற சம்பந்தமான விஷயம்.